factory breaking. That's what you said. We should never have got into this, Tom. On the night of June 21st, general strike will be called across the city. How do we know this foolish man will hand over the diamonds when we're done? We don't. That's another business. When this business is done, it'll all be over. And afterwards, you and Arthur can begin your new life. So there's 3 cellars underneath the house. There's a tunnel here that runs from the house underneath the river to an underground strong room. We need our tunnel to run from here and into the strong room direct. I need to speak to you about the priest. I will shoot him myself, Tommy. I swear to God, if my son pulls the trigger, I will bring this whole organisation down around your ears. கிரேஸ் ஷெல்பி இன்ஸ்டிடியூட்க்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இது கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு மையம். இதுக்கு உங்க வருகையை தந்ததுக்கு நன்றி. அதோட இது எல்லாத்துக்கும் காரணமான ஒருத்தரை நாம மேடைக்கு கூப்பிடலாமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், மிஸ்டர் தாமஸ் ஷெல்பியை வரவேற்கிறேன். போய் பேசு டாம், பேசு. போய் கலக்கு டாமே. அசத்து ஷெல்பி. நான் இங்க பேசணும்னு தயாராகி வரல, ஆனா இதை சொல்லியே ஆகணும். நாங்க இந்த குழந்தைகளை பத்திரமா பார்த்துப்போம். இவங்க பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பு. அவங்க இங்க உள்ள தெருக்கள்ல வளர்ந்தவங்கிறதால எங்க கூடவே இங்கேயே ஒன்னா இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு பிடிச்ச துறையில படிக்க வச்சு அவங்களுக்கு வழிகாட்டுவோம். நான் வளர்ந்தது இங்கதான், இதான் என் வீடு, இங்கதான் இருப்போம், பர்மிங்ஹாம்ல. ஏன்னா இது எங்களோட ஊரு. பீக்கி பிளைண்டர்ஸ் கட்டளைக்கு உட்பட்டது. கை தட்டுங்க. இப்ப நம்ம கிரேஸ்க்காக நம்மோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தலாம். உனக்கு கேக்குதா கிரேஸ்? என்னோட அழைப்புதல நீ மறுத்துக்கிட்டே இருந்ததுனால தான் நானே உன்னை இங்க தேடி வர வேண்டியதா போயிடுச்சு மிஸ்டர் ஷெல்பி. இங்க பாரு, கீஸ் என்கிட்ட இருக்கு. என்னோட ஆட்கள் உன் ஆபீஸ்க்கு போக தயாரா இருக்காங்க. நான் சொன்னா உன் தெருக்களுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுல ஸ்டவ் வெடிச்சு ஜன்னல் உடையும். மிஸ்டர் ஷெல்பி, என் ஆபீஸ்க்கு போகாமே இந்த கதவுக்கு பின்னாடியே நான் சொன்னதெல்லாம் பண்ண முடியும். என்னுடைய கட்டளைக்காக அவங்க வெளியில தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என் கையில உன் கீஸ் இருக்கு, எல்லாம் தயாரா இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்துல நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீ செஞ்சு முடிக்கணும். ஒருவேளை முடியாமலோ நடக்காமலோ போனா பாத்து பொறுமையா வாங்க. மெதுவா போங்க, மெதுவா போங்க. பாத்து பொறுமையா போங்க. வாங்க வாங்க, பொறுமையா பொறுமையா.
எப்படி பண்ற? அவன் இங்க வந்து கேக்கையும் டீயையும் கொடுத்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கான். டாமி எல்லாரையும் ஒன்னா இருக்க சொன்னா. எல்லாரையுமா? ரூபன் கிடையாது. எனக்குன்னு லண்டன்ல இருக்கிற ஒரே ஒரு கெஸ்ட் அவன் மட்டும்தான். எனக்கும் அது நல்லா தெரியும். சரி போல், இப்போ இதை நம்ம பேச வேண்டாம். நான் வந்திருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு வரேன். நீ குதிரைய பாத்துக்கிறதுல இருந்து ஆட்டோமொபைல்ஸ் வரைக்கும் வளர்ந்துட்டு, அதுவும் 4 வருஷத்துல. நியூயார்க்குக்கு போற ஷிப்ல இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் உங்க டியூட்டி. நீ காண்டாக்ட் பண்ண வேண்டியவங்க பாஸ்டன்ல இருப்பாங்க. டனல் நோண்டுற இடத்துல களிமண்லாம் அதிகமா இருக்கிறதுனால வேலை ரொம்ப மெதுவா போகுது. 2 நாளைக்கு முன்னாடியில இருந்துன்னு சொன்னாங்க. அதை ஓட்ட போட்டு நோண்டி எடுக்க சொல்ல. நீ சொல்றதுக்கு முன்னாடியே ஆளுங்க அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுமையா திரும்ப நம்ம பக்கம் ஒருத்தி வரா. மிஸ்டர் ஷெல்வி, இந்த அருமையான விஷயத்த நீங்க பண்ணும்போது உங்க மனைவி உங்க கூட இல்லாதது வருத்தமா இருக்கு. எப்ப பாரு அவங்க வேலைன்னு தான் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். அவங்களோட திட்டத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இதெல்லாம் என் செக்ரட்டரி கிட்ட போய் கேக்குறீங்களா ஸ்டார்க்? எல்லாமே என்னோட டைரியில தான் இருக்கு. இவ்வளவு பேரையும் நீ எப்படி சமாளிக்க போற? மறுபடியும் வந்துட்டாங்க. மிஸ்டர் ஷெல்வி, சொல்லுங்க. ஓ, உங்க பையன் பார்க்க அப்படியே உங்கள மாதிரியே இருக்கான். ஆமாமா, என்ன மாதிரியே கொஞ்சம் அடாவடியான ஆளு. மிஸ்டர் ஷெல்வி, நான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறேனா? வந்தவங்களோட கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல? இல்ல இல்ல இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டாமி, ஐம் சாரி, நான் உன்னதான் தேடுறேன். ஓ சாலா, சொன்னலடா கண்ணா. ஓய், அப்பா கிட்ட வந்துட்டு பாத்தியா? உங்க குழந்தையோட நீங்க இப்படி எங்களோட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க எல்லாருமே மோஸ்ட்லி வார் விடோஸ் இன்ஸ்டிடியூட் சேர்ந்தவங்க. போட்டோகிராஃபர் கிட்ட சொல்லி நாம எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா செல்லம்? குதிரைய பாரு. குதிரையோட சேர்ந்து எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாமா? அப்படி திரும்புங்க செல்லம். தயாரா தான் வந்திருக்கீங்களா? உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒண்ணும் இல்ல, அங்க பாரு கண்ணா. நீங்க போட்டோ எடுக்கிற வரைக்கும் நான் வேணா உங்க பையனை தூக்கி வச்சுட்டுமா சார்? அழக்கூடாது. அங்க பாரு. அழக்கூடாது செல்லம். தேங்க் யூ வெரி மச். பார்த்து பத்திரம் ஏதாவது சாப்பிட கொடுங்க. தேங்க் யூ மிஸ்டர் ஷெல்வி. ரெடி? ஓ, தேங்க் யூ. வாவ், ரொம்ப சந்தோஷம் லேடிஸ். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தேங்க் யூ. சார்ல்ஸ் எங்க ஆயிடா? நான் தான் உங்ககிட்ட கொடுத்தனே. எங்க போனோம்? எனக்கு தெரியாது. பசங்களா? சார்லிய பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்க. அவன் பையன் கூட தான் விளையாடிட்டு இருப்பான். பால், சார்லி எங்க? லிசி, சார்லி எங்க? எனக்கு தெரியாது. எங்க போனா? ஃபாதர் யூஜஸ் போய் கிச்சன்ல பாரு. எந்த ஒரு காரும் பிளேக் ஸ்ட்ரீட் இங்க தாண்டி போக கூடாது. டாமி, பேக் டோர் வழியா ஏதோ நர்ஸ் தூக்கிட்டு போனதா சொல்றாங்க. டவுன்டைல போய் பாருங்க. சார்லி! ஆர்தர், என்ன? ஏதோ ஒரு பொம்பளை அவனை கார்ல கூட்டிட்டு போனதை பார்த்ததா சொல்றாங்க. யார் அவன்? சார்லி! ஜான், அவன் எங்க? ஜான், ஆர்தர், சீக்கிரம் மோச கூப்பிடு. ஆர்தர் எங்க இருக்க? போன் பண்ணு. அவன் எங்க இருக்கான்? கொஞ்சம் பொறுமையா இரு. சொல்லு. யாரோ அவனை தூக்கிட்டாங்க. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. அவனை கார்ல கொண்டு போயிட்டாங்க. சவுத் பக்கமா அவனை கார்ல கொண்டு போயிட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லா ரோடையும் பிளாக் பண்றேன். எவனும் இந்த இடத்தை தாண்ட முடியாது. மூல முடுக்கு எல்லா இடத்துக்கும் ஆள் அனுப்புறேன். சரியா? நீ உடனே ஆபீஸுக்கு போ. சரி. போன் பக்கத்திலேயே உட்கார்ந்து. சரி. அவனை தூக்கிட்டு கால் பண்ணி சொல்றேன். போலே, போன் பக்கத்திலேயே இருங்க. நானும் ஜானும் போய் அவங்கள ரோட்டை தாண்டாம பாத்துக்கிறோம். மைக்கேல மேப்போல் ஜங்ஷனுக்கு அனுப்ப. மாஸ் கிட்ட சவுத் ரோட பிளாக் பண்ண சொல்லணும். போனட எங்க போன? டாமி, இது அவன் தான். யாரு? அந்த ஃபாதர் தான். ஆனா சில சமயம் பசங்களை கடத்துறவங்க கூட இப்படி வந்துட்டு போகலாம். அவன் வேலை தான். எதுக்காக போனை உடைச்ச? போன் மொத்தமா உடைஞ்சிருச்சு. சீக்கிரமா போய் அங்கிருந்து போன் எடுத்துட்டு வா. டாமி, ஐடா, இங்க வெளியே ஒரு பிரீஸ்ட் இருக்காரு. யாரும் வெளியே வரக்கூடாது, நான் சொல்ற வரைக்கும்.
உனக்கு உன் பையன் வேணும்னா வந்து காருக்குள்ள ஏறு. முதல்ல சேஃபா இருக்கானான்னு சொல்ல. ரொம்ப சேஃபா இருக்கா. எல்லா குழந்தைகளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நீ மொத்தமா மடக்கிட்ட. ஏற்கனவே நீ சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. உனக்கு இன்னும் வேற என்ன செய்யணும்? நீ அவ்வளவு நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேசியிருக்கேன். நான் அப்பவே நினைச்சேன். எனக்கு காட்டி கொடுத்துட்ட கடவுளே. இதுக்காக எவ்வளவு நாள் திட்டம் போட்ட. உங்களுக்காக நான் இதை செஞ்சாலும் நீங்க என்ன விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு எங்களை மேற்கொண்டு கட்டாயப்படுத்த வைக்கிற? உன்னோட இந்த முட்டாள்தனத்தால உன் பையன் எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? நீ இப்பவாது உன் தப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சது. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும். உனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ நம்ம எதிரிகளோட திட்டம் போட்டிருக்கிய. இது எல்லாத்தையும் நான் சரியா முடிச்சிருவேன். நீ அவங்க உதவியோட, அதுவும் சோவியட்டை வச்சு ட்ரெயினை நிறுத்த போறேன்னு தெரியும். பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. உன்னோட தவறுகளை நீ தான் திருத்திக்கணும். எனக்கு என்ன தேவையோ அதை உங்ககிட்ட திரும்ப சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல நாங்க சொன்ன மாதிரி வேலையை செஞ்சு முடிச்சாதான். ஒருவேளை அந்த ட்ரெயின் வெடிக்காம போயிடுச்சுன்னா நீ தான் அந்த ட்ரெயினை வெடிக்க வைக்கணும். நிச்சயமா இந்த அழிவுக்கு பின்னாடி ஒரு ஆரம்பம் இருக்கு. இது மொத்தமும் இனி உன் கையில தான். உனக்கு புரிஞ்சுதா? அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சோவியட் எம்பசிக்கு சேர்ந்த இந்த பேப்பர்ஸை அந்த இடத்துல நீ போட்டுட்டு வரணும். எல்லாம் திட்டம் படி நடக்கணும். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நல்லது. என் நண்பர்கள் ஓய்வே இல்லாம தினமும் உன்னை பத்தின தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் சோவியட் யூனியனுக்கும் உள்ள பந்தம் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம மிஷன் மொத்தமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நடக்க போறது பெருசா இருக்கும். உனக்கு சம்பந்தப்பட்டவங்க அந்த வெடி விபத்துல சாகாம இருக்கிறதுக்கு நீ உதவி பண்ணிக்கலாம். எத்தனை பேர்? அது 6 பேர். ரயில்ல வேலை செய்யறவங்க, இல்ல உன் ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க. எனக்கு என் பையன் வேணும். அவனை என்கிட்ட ஒப்படைச்சா அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள நான் அதை முடிச்சிடுறேன். ஓ, இப்ப எனக்கு கண்டிஷன் போடுறியா? நம்மளோட இந்த வேலைக்கு அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த வேலையை முடிக்காம அவன் கிடைக்க மாட்டான் மிஸ்டர் ஷெல்பி. அதோட நீங்க ஒரு டனல் நோன்றதா கேள்விப்பட்டேன். அந்த வீட்டுக்குள்ள போய் நகையை அடிக்க போறதா சொன்னாங்க. அந்த ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். லில்லிஸோட வேலி எக் 1898ல உருவானது. அதை தான் மனைவிக்கு கொடுக்க யாராவது அவ்வளவு செலவு பண்ணுவானா? அதை என்கிட்ட கூட, நான் வாங்கிக்கிறேன். அப்பா, அவனை என்கிட்ட கூட. அந்த திருடின நகைகளை உன்னால சுலபமா வெளியில வித்துற முடியாது. கம்யூனிஸ்ட கூட சண்டை நடக்கிறதுனால விலையை குறைச்சிருவாங்க. அதனால இதை என்கிட்ட விற்கிறத தவிர வேற வழி இல்லை. அதனாலதான் சொல்றேன். எல்லா நகையும் நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன். முதல்ல வெடிக்கணும். அப்புறம் அந்த நகை என் ஆபீஸ்க்கு வரணும். அப்புறம் உன் பையன் வீட்டுக்கு வருவான். இல்ல, அது முடியாது. அந்த நகையை கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. களிமண் அங்க இறுகி இருக்கிறதா. செயின்ட் ஆண்ட்ரஸ் கிளாக்ல காலையில 5 மணி ஆகும்போது உங்க திருட்டு வேலை முடிஞ்சிருக்கும். உன்னோட ஒவ்வொரு திட்டமும் எனக்கு நல்லா தெரியும். உன் பையன் உயிரோட விளையாடணும்னு நினைக்காத. மரியாதையா இப்ப என் காரை விட்டு கீழே இறங்க. லிண்டா எங்க? எஸ்மி கூட இருக்கா. எஸ்மிக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிருக்கா. அதனாலதான் அவ கூட போயிருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு இப்படி ஆகணும். பின்னங்க அவன் பசங்களோட சேர்ந்து ரயிலில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போயிருக்கான். பின்ன இதை யார் சொல்லிருப்பா? நம்ம எதிர்க்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் யார் சொன்னீங்க? ஏன்னா இதை பத்தி நம்ம குடும்பத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் நான் சொல்லல. நீங்க யாருக்கிட்டையாவது சொன்னீங்களா? பதில் சொல்லல. இல்ல. உன் ஒய்ஃப் ஆர்த்தார்? நான் என்ன சொன்னாலும் அதை நீ புரிஞ்சுக்க மாட்ட. ஏன்னா நீ குழப்பத்தில் இருக்க. அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான். அப்ப எஸ்மே கொக்கைனுக்காக இங்கிருந்து கேஷ் எடுத்திருக்கால? என்ன பேசுற? இதெல்லாம் திடீர்னு நடக்குதா? ஒருவேளை நீ ஏதாவது வெளியே சொன்னியா? யாரோட ஆர்டர்? டாமி, நாம அவனை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அந்த பெயிண்டரா போலே அவன்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? அப்படியே பேச்சு வாக்கல உங்களை மறந்து
யாராவது வாய திறங்க. டனல் விஷயத்தை பத்தி உங்களை தவிர அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நீ கூட்டு வந்த ஆளா இருந்தா, குடிச்சிட்டு வளர இருந்தா? எனக்கு அவங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. எங்களை விட அதிகமா நம்புறியா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியில இருந்த. ஏன் மைக்கேல் இந்த இடத்துல இல்ல? எனக்கு பதில் சொல்லுங்க. இதுல மைக்கேல் இழுக்காத ஜான். அப்படியா? அவன் இங்கதான் இருக்கான். எனக்கு தெரியும். அவன் இங்க வந்ததுல இருந்தா இப்படி எல்லாம் நடக்குது. 3 வருஷமா தான் அந்த பிரச்சனை இல்ல. சும்மா வாய்க்கு வந்ததை பேசாத. உங்களுக்கு தான் அவனை பத்தி தெரியல. லிலிஸ் ஆஃப் வேலியை பத்தி நான் மைக்கேல் கிட்ட சொல்லல. இந்த ரூம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த எக்க பத்தின விஷயம் தெரியும். டாமி, நீ எப்பவும் அன்பை மட்டும் தான் திருப்பி கொடுக்கறவன். நல்லா யோசிச்சு பாரு. கேஷ் தேவைப்பட்டா எடுத்துக்கோங்கன்னு எஸ்பி கிட்ட நான் தான் சொன்னேன். என் மனைவி பிரச்சனை இனி உனக்கு இருக்காது. இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தொந்தரவா இருக்க மாட்டோம். ஜான், ஆர்தர், 50 ஸ்டிக் பிஎஸ்சி டைனமைட் நமக்கு தேவை. அப்புறம் 300 யார்ட் கேபிள்ஸ், 6 டெட்டனேட்டர்ஸ். நாம அதை வெடிக்க வைக்க போறோம். அந்த இடத்துல இந்த எவிடன்ஸை தூக்கி போட்டுட்டு வந்துருங்க. ட்ரெயின் வெடிக்க போறதால மக்களை அதுல ஏத்தாதீங்க. ரூபனை நானும் நைட் நிறைய பேசினோம். நிச்சயமா இதை அவன் பண்ணிருக்க மாட்டான். டாமி, லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிரு. நான் ஏமில்ஸ் வரைக்கும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன். அவன் எங்கேயும் இல்ல. 4 கேன் பெட்ரோல் எடுத்து கார் போட்ல வை. மொத்த இடத்தையும் சுத்த. சிகரெட்ஸ் எடுத்துக்கோ, கூட வெத்தி பெட்டியும் எடுத்துக்கோ. மைக்கேல் எங்க இருந்தாலும் உடனே கூட்டிட்டு வா. அன்னைக்கு ரெட் வைன் குடிச்சிருந்ததா ஐடா சொன்னா. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம விஷயத்தை அவன்கிட்ட சொன்னீங்களா? அவன் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டினது கிடையாது. உங்களுக்கு அவனை என் கல்யாணத்துல தான் தெரியும். அதுக்குள்ள உங்களுக்கு அவன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? நல்லா படிச்ச ஒருத்தன் ஏன் இந்த மாதிரி செய்ய மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம வலையில விழுந்துட்டேன்னு சொல்றியா? ஆமா. எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. அவன் மேல எப்படி இருக்கும்? ஒருவேளை அதை பண்ணது அவனா இருந்தான்னா நான் ஆயுதம் இல்லாம தனியா தானே வர சொன்னேன். ஆமா, தனியா தான் வரணும்னு பார்த்தேன். ஆனா இவன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். இடி, புயல், மழை எதுவா இருந்தாலும் இது வரைக்கும் இவன் என்னை விட்டு தனியா போனதில்ல. நான் கேட்டது என்னாச்சு ஆல்ஃபே? இத வாங்கிட்டு நீ என்ன கொன்னுட்டா? எனக்கு இதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நான் கேட்டதை கொண்டு வந்தியா? நீ சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்து வர மாதிரி இத வாங்குறவங்களுக்கான லிஸ்ட் நான் ரெடி பண்ணிருக்கேன். இவங்களுக்கு தாராளமா தரலாம். நிறைய பணம் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்கிலாண்ட சேர்ந்தவங்க. இவங்க எல்லாரும் தான் மனைவிக்காக இந்த முட்டையை வாங்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. இந்த படி சில பேர் இந்த முட்டை திருடப்பட்டதுன்னு இதோட விலைய குறைச்சிட்டாங்க. தேவைப்படுமேன்னு இவங்க லிஸ்டையும் கொண்டு வந்திருக்கேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. இந்த லிஸ்ட்ல எதுக்காக கணவர்கள்
தன்னுடைய மனைவிக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு சொன்ன ஓம் பொண்டாட்டியோட ஞாபகம் உனக்கு வந்துடுச்சா? ஓகே, ரொம்ப நன்றி மிஸ்டர் ஷெல்பி. உன் கூட பிசினஸ் பண்ணதுல சந்தோஷம். லிஸ்ட்ல ஒருத்தன் பேர் இல்லையா ஆல்ஃபி? இல்லையா? ஆமா, உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டீலர்ஸ் கிட்ட நான் இதை பத்தி ஏற்கனவே பேசி இருந்தேன். அவங்க சொன்னது வெறும் 3 பேர் மட்டும்தான் தங்களோட மனைவிக்காக கிறிஸ்துமஸ் பரிசா அதை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்களாம். லிஸ்ட்ல அவங்க பேரெல்லாம் காணோம். சரி, இந்த லிஸ்ட நீ வேற ஒருத்தட்ட வாங்குறதா இருந்தா என்ன வெங்காயத்துக்கு என்ன இந்த வேலையை செய்ய சொன்ன? 2 காரணம். அதுல முதல் காரணம், அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த லிஸ்ட்ல அவங்கள சேர்க்காம இருந்தது. அவங்கள விட்டுட்டு ஏதோ கேட்ட பயிலெல்லாம் உன் லிஸ்ட்ல காட்டுற. அதோட டனல் விஷயத்த பத்தி உன்கிட்டயும் சொல்லியிருந்த. நீ தான் சோவியட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த பத்தி மூச்சு விட்டுருக்க. 2வது காரணம், எதிரியா இருந்தாலும் எனக்கு உதவி பண்ணுவேன்னு நினைச்சுதான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? எனக்கே துரோகம் பண்ணிட்டல்ல. அது இங்க பாரு, நான் சொல்ல வர்றது என்னன்னா, பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத காரணத்தை சொல்ல போற. இங்க பாரு, நம்ம அடிக்க போறது பெரிய புதையல. கடவுள் என்கிட்ட வந்து நீ பண்ணது பெரிய தப்பு, பிராயச்சித்தம் பண்ணுன்னு சொன்னாரு. உன் எல்லையை தாண்டாத ஆல்வி. என்ன பேசுற? உன் எல்லையை தாண்டா. போய் சொல்றேங்கிறியா? அவன் கிட்ட என் பையன் இருக்காண்டா. அது உனக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். ஆனா அவன் நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் மொத்தமா வேற நண்பா. என்ன பண்ற டாமி? காத்த கூட முடியலையே. இங்க என்னதான் நடக்குது? அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புரியுதா? இங்க பாரு, ஓவர் தான் என்ன போட்டு தள்ளு. ஓமா தான்டா இருக்கு. குத்தி போட்டியே சுடு. அட வந்து சொல்றத கேளு டாமி. உன்னால முடியாது. உன்னைக்கு கொல்லாம கொன்னா நமக்கு லாபம் கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆமா, அவனை மட்டும் நீங்க இப்ப கொன்னீங்கன்னா லண்டன்ல நம்ம பையனை தூக்குனவனை கண்டுபிடிக்க முடியாம போயிட்டு புரிஞ்சுக்கோ டாமி. சரி விடு. என்னால உன்னோட குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். எப்படியா அவனை கண்ட தொண்டமா வெட்டி லண்டன்ல எல்லா இடத்துலயும் வீசிடுவாங்க. கொஞ்ச நேரம் உன் வாயை மூடியாடா. அப்படி என்னடா நடக்காதத சொன்ன? ஏன் சந்தோஷத்தை கெடுத்தவனோட நிம்மதியை கெடுக்கணுங்கிறதுக்காக தாண்டா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். நீயோ இதுக்கு காரணம். உன் கோவத்தை விட்டுட்டு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா எல்லாம் உனக்கே புரியும். உனக்கு தெரியாமலா இதெல்லாம் நடந்துச்சு? இது நீ நடத்துற ஆட்டம் தான் எனக்கு தெரியும். இத பத்தி எல்லாம் யோசிக்காமலா நீ செஞ்சிருப்ப? உன் பையனுக்கு ஒண்ணு நான் துடிக்கிறல்ல, இதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லையை மீறினேன். எத்தனை அப்பாக்கள் தம் பிள்ளைகளோட வாழ்க்கையை நாசம் பண்றாங்க. அவங்கள அறுத்து போடவும் கொல்லவும் குத்தவும் ஒன்னாலதான் முடியும். எதை பத்தியும் யோசிக்காம அவன் முன்னாடி போய் இப்படி ஏன் நின்னா எல்லாம் முடிஞ்சிடும் டாமி. நான் முன்னாடி தான் நிக்கிறேன். அதுவும் இப்பவும் முன்னாடி எங்கேயே நிக்கிற. நீ உன் மனசாட்சியை தொட்டு உண்மையை சொல்லு. நான் என் எல்லைய மீறினேனா? மக்கள் உன்னை முன்னுக்கு தள்ளுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை நம்புறாங்கன்னு அர்த்தம். ஆனா நம்மள நாமே நம்பாம எவனோ ஒருத்தன் சொன்னதுக்காக உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம சுயநலமா யோசிக்கிறது தான் பிரச்சனையே. இங்க பாரு டாமி, நம்ம ஆல்ஃபியை கொண்டுட்டா அவனால நமக்கு உதவி பண்ண முடியாது. நமக்கு காரியம் ஆகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். உடனே போய் இன்ஸ்பெக்டர் மோஸ்க்கு கால் பண்ண. இவன் பேரை சொல்லுவான். எதுக்கு இப்படி தாங்கி நிக்கிற? சரியா தான் பேசுன. ஓ பையன் மாட்டணும்னு நான் வேணும்னு பண்ணல. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்.
ஹலோ? என்னாச்சு? நீ எதுக்காக இங்க வந்த? நேத்து ராத்திரி ட்ரெயின்ல ஏறிட்டானா போக விருப்பம் இல்ல. நீ இல்லாத உலகத்தை என்னால கற்பனை கூட பண்ண முடியல. அதான் உன்னை தேடி வந்த. அப்புறம் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உன் கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் எதை சொன்னாலும் நம்புற நிலைமையில இப்ப நீ இல்ல. உன் பெயிண்டிங்க கிழிச்சிட்டேன். நீ என்ன தப்பா பயன்படுத்திக்கிட்டியோன்னு நினைச்சேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சுடு. நாம வேற வரைஞ்சுக்கலாம். பாலி, நான் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்? நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். மறுபடியும் ஒரு பெயிண்டிங் வரையலாம். அதுக்காக ஒரு ட்ரெஸ் கடையை வாங்கவே நான் தயாரா இருக்கேன். புது வாழ்க்கை வாழலாம். நானும் அதான் யோசிக்கிறேன். ஹலோ? நான் உடனே என்னோட லாயர்ஸ பார்க்கணும். நான் யார் என்னன்னு தெரியாம நீங்க என் மேல கை வச்சிட்டு இருக்கீங்க. பெரிய பிரச்சனையா போகுது. தொலைஞ்சு போன குழந்தைய பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பண்றீங்க? பீக்கி பிளைண்டர்ஸ் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லலன்னா அவன் எங்க இருக்கான்? சொல்ல வைக்கிறேன். எங்க இருக்கான்? ஏய் டாமி, நீ எதுக்கு டாமி இங்க வந்த? சொல்லு, என்ன பண்றீங்க? என் பையனை தூக்கிட்டாங்க ஜானி. எல்லா பிளானும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ராத்திரியே நாம இந்த தோன்ற வேலையை முடிச்சாகணும். என்ன சொல்றது? அப்படி ஒருவேளை சார்லஸ் அவங்க நம்ம கிட்ட ஒப்படைக்கலன்னா? டாமி, விடியறதா ரோடுக்கு வந்து பார்க்கறதுக்குள்ள நம்ம இதை முடிக்கணும். நான் அவனை கொல்ல போறேன். எனக்கு யாரும் தேவையில்ல. நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். அவன் உங்ககிட்ட கொடுத்ததை காட்டு. க்ளோஸ் ரேஞ்சில் இது நல்லா இருக்கும்னு எனக்கு அவன் சொன்னான். வேணும்னா ஸ்மித்தையும் வசனையும் செய்ய சொல்லலாம். இல்லை, இதை அவன் என்ன நம்பி கொடுத்தான். இதுக்கு நான் தான் முடிவு கட்டுவேன். எங்க சுட போற? நேரா நெத்தியில தான் போடுவேன். சரி, இதெல்லாம் நீ எப்படி பண்ண போற? டாமி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நம்ம சார்லஸ் இங்க இருக்கான்னு தகவல் வந்திருக்கு. நீ யாரும் இல்லாம தனியா போறது சரியில்லை. தனியா தான் போகணுமா?
கூட 2 பேரையாவது கூட்டிட்டு போ. அவங்க என்ன பண்ணணும்னு சொல்ல. ஆனா அவனுக்கான புல்லட்டா நான் வாங்கிட்டேன். உன்னால இது நிச்சயம் முடியும். ஆனா சண்டை போடுறதுக்கு முன்னாடி அனுபவஸ்தம் சொல்றதையும் கேட்டு பழகிக்க. குழந்தை மட்டும் உயிரோட வரல, நீயே செத்துரு. சரி. Come on, boys. ஹலோ குட்டி, இங்க பாத்தியா? இத நீ சாப்பிடு. இந்த ஸ்பூன் சைனீஸ் ஸ்பூன் தெரியுமா? எல்லாத்த விட இது ஸ்பெஷல். வேலையை நிறுத்துங்க, நாம ஸ்ட்ரைக் பண்ண போறோம். இந்த 15 நிமிஷம் நமக்கு ரொம்ப முக்கியம். யாரும் அதை மறந்துடாதீங்க. 10 மணிக்குள்ள நமக்கு எந்த செய்தியும் வரலன்னா நாம வெடிக்க வைக்கணும். ஆனா அவன் தூரமா இருக்கான் ஆர்த்தர். தெரியும். 6 பேருக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கேன். டிரைவர், விக்கிறவன், வாங்குறவன்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவங்க எங்க கிட்ட வரலன்னா நானும் ஜானும் அந்த ஸ்விட்சை அமைக்கிடுவோம். வேலையை முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போங்க. டாமி, டாமி, இவன் நடுங்க ஆரம்பிச்சுட்டான். இவனுக்கு உதவி தேவை. பாரு, கூட்டிட்டு வெளியில போ. வெளியில போங்க. நாங்க திரும்ப வருவோம். நிச்சயமா திரும்ப வருவோம். சீக்கிரம். நீங்க எங்கேயே இருங்க, நான் போய் அவனை கொல்றேன். இது என்னோட ஆர்டர். நீ ரொம்ப வேகமா போற தாமஸ். நமக்கு இன்னும் கட்டைகள் தேவை. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் போறேன். இங்க போற அந்த இடம் ரொம்ப ஈரமா இருக்கு. சரிஞ்சிரும். அது ஆபத்துன்னு தெரியுது. போய் தான் ஆகணும். சரி.
பார்க்க சின்ன பையனா இருக்க, இங்க என்ன பண்ற? ப்ளீஸ் அப்படி பண்ணாத. ப்ளீஸ் என்ன சுற்றாத ப்ளீஸ். அப்படி பண்ணாத ப்ளீஸ். சாவுடா. ஈஸியா போட்டு போயிடலாம் நினைச்சியா? எல்லா திட்டத்தையும் உன்னை பாழாக்க விட்டுருவாடா என்ன? ஏய் ஏய், சாவு, அமைதியா சாவு. நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல. என்னோட மொத்த திட்டத்தையும் கெடுக்கலாம் நினைச்சல. சாவுடா. சீக்கிரம் வா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகட்டும். எங்க செயலால சாக போற இவங்க எல்லாரையும் உங்ககிட்ட கூப்பிட்டுக்கங்க. உன்னால முடியலன்னா சொல்லு, சரியா? நான் இதை பண்றேன். எழுந்துடுறா. இவனை நான் கொல்லுறேன். இவனை நான் தான் கொல்லுவேன். பின்னுக்கு தகவலை சொல்லுங்க. டாமிக்காக இதை நான் நிச்சயமா செய்வேன். இதை நானே பண்றேன். ஆத்தர் நிறுத்து. சார்லி சேஃபா தான் இருக்கான். இனி பிரச்சனை இல்லடா சொல்லும். ஒன்னும் இல்ல தங்கம். ஒன்னும் இல்லடா செல்லம். தங்கம் போன் அவன் தான் எடுக்கணும். ஹலோ சார்லி. ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதா? சரி, நீ போய் தூங்க. குட் பாய்.
என்ன பண்ணிட்டு வந்திருக்க? நான் மேப்பூலுக்கு போறேன். இங்க இருந்தா பிரச்சனைகள் வரும். என்னால இங்க இருக்க முடியாது. உன்னால இருக்க முடியாதா? டாமிக்கு இப்ப என் உதவி தேவை. இது ஃபேமிலி பிசினஸ். இல்ல ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ். அவன் எங்க? அவன் மாடியில இருக்கா. உனக்கு ஒண்ணும் இல்லடா. அப்பா இருக்கு. மிஸ்டர் ஷெல்பி, இவர் மான்சியோ சில்க். பாரிஸ்ல வியாபாரம் பண்ற பெரிய புள்ளி. இதோட வேல்யூவை அவர் தான் செக் பண்ணுவார். சில மாசங்கள உங்க கூட பண்ண பிசினஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சொந்த குடும்பத்தில இருந்து திருடுறாளேன்னு தானே நினைக்கிறேன். இவ்வளவு நாள் இது எங்க அம்மா கிட்ட இருந்தது. இனி அதை நான் வச்சுக்கணும்னு நினைச்சேன். தேவையில்லாம இதை வித்து இதோட வேல்யூவை நான் கெடுக்க விரும்பல. அந்த டனல் தேவைப்பட்டது நீ இந்த எல்லா நகையும் லீகலா வச்சுக்கணுங்கிறதுக்கு தானே. எல்லாம் சரியா இருக்கு. இது உண்மையான டியூக் அலெக்சாண்டர் பிச்சோப்பியாவுடைய கலெக்ஷன். இதுக்கு லீகல் பில்லை தயார் பண்ணணும்னா எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதுக்கு அனுமதி வாங்குறதுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சைன் இதுல போட்டீங்கன்னா என்னோட வேலை முடிஞ்சிடும். நான் ஒத்துக்கிறேன். பாதி டனலுக்காக, பாதி கழுத்துக்காக. நீ எங்க போக போற? வியனா. எனக்காக அங்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். பாவம் அவன். நீ? பர்மிங்ஹாம் தான். போய் ரேஸ் ஹவுஸ் வாங்கணும். ஒருங்களை ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் நீ என் கூட படுத்ததுக்கு 5000 பவுண்ட்ஸ் கொடுக்கணும். உன் மனைவியோட ஞாபகத்தை மறக்க வச்சதுக்கு இன்னும் 5 கொடுக்கலாமே. நான் எவ்வளவு இறங்கி வந்ததே பெருசு. பேப்பர்ஸ் எல்லாம் இதுல தயாரா இருக்கு. இதுல நீங்க ஒரு சைன் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இதோ இங்க பென் எடுத்துக்கிறேன்.
இந்த நகையை பத்தின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன நடக்குங்கிறத உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். மிஸ்டர் ஷெல்பி, வியன்னாவுக்கு எப்போ வந்தாலும் என்ன பார்க்கலாம். பிரிச்சு கொடுக்க போறானா? ஆமா ஆமா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். என் தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா ஆர்தர், ரஷ்யால நடக்கிற பிசினஸ் விஷயத்துல இனி நீ தலையிடக்கூடாது. என்ன சரிதானே? உன் வைஃப் சந்தேகப்படுறாளே, அதுக்கு என்ன மன்னிச்சிரு. லிண்டா, நீ என்ன மன்னிக்கிறதுக்காக இதுல 3000 பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருக்க. உங்க மன்னிப்பை நான் ஏத்துக்கிட்டேன். எஸ்மே, நீ இப்படி பண்ணுன்னு எதிர்பார்க்கல. குழந்தை மாதிரி இருக்கிற ஜானை தப்பா பயன்படுத்துறீங்க. நாங்க சாதாரணமா வாழ்ந்து சரி போலான்னு சொல்லிட்டான்ல. இல்ல, சரியா சொல்றா. ஆர்த்தருக்கும் உனக்கும் நான் சுமையா தானே இருந்திருக்கேன். நிச்சயம் இந்த பணத்தை வச்சு உங்களால இந்த மாளிகையே வாங்கலாம். நீ நினைச்சதையும் செய்யலாம். உன்னை பயன்படுத்திக்கிட்டதுக்கு சார்லி, டூல்ஸ் உருவி நல்லது செஞ்சிருக்க. கார்லி சொன்னது நடந்துருச்சு. ஜானி சொன்ன மாதிரி பிரிச்சு கொடுத்துரு. லிஸி, மாக்கா, அவனை கொன்னதுக்கு 5 கழுத்து அறுத்ததுக்கு 5 ஷூட் பண்ண. இல்ல டாமி, அப்படி பண்ணாத. வேற என்ன சொல்லுங்க? நீங்க யாருன்னு மறந்துட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது. நீங்க எனக்கு செஞ்சதுக்கு இதெல்லாம் உங்களுக்காக பிரிச்சு வச்சிருக்கேன். நேத்து என் பையனை ஒருத்தன் தூக்கிட்டான். என் வலி உங்களுக்கு புரியுதில்ல. எதிர்பார்க்கல, இல்ல எதிர்பார்க்கல இந்த நிலைமை அப்ப வரும்னு. உங்க எல்லாருக்கும் இப்போ கொம்பு முளைச்சிருச்சு. அது ரொம்ப பெருசா. கடைசி கொஞ்ச நாளா நம்மளை பத்தின தகவல் இங்கிருந்தே போயிருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? ஆல்பி சொன்னா, அவன் என்கிட்ட சொன்னான். அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க கோபம், அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றது, அத தேவையில்லாம மத்தவங்க கிட்ட பேசுறது, அது எதுவும் நடக்காம இருந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டேன். இனி எனக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் இந்த குடும்பம் எனக்காக இருக்கும் அப்படின்னு? எல்லாரும் அவங்க வழியை பார்த்துட்டு போறாங்க. நீங்களும் உங்க வழியை பார்த்துட்டு போங்க. நீ என்ன பண்ண போற ஆயிரா? உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா உன்னோட இந்த புரட்சி எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வை. இல்லைன்னா அதுவே உனக்கு பிரச்சனையா வந்து முடியும். லிஸி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அவ இறந்தப்போ இவங்க யாரும் என் கூட இல்ல, நீ இருந்த. அதனால நீ எனக்கு எப்பவும் ரொம்ப முக்கியமானவ. இவங்க யாரும் இல்ல. ஆனா நம்மளை அடக்கி ஆண்டுகிட்டு இருந்தவன் இப்ப இல்ல.
நாமெல்லாம் அவனுக்கு அடிமைன்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட அந்த கிங்க கொன்னருக்கான எக்ஸ்பர்ட் இல்லாமையா? சரிதான ஆர்தர்? நல்ல வேலை செஞ்சிருக்கான். சரிதான ஜான்? சரியாதான் சொல்றாரு. சரியாதான் சொல்றேன் பால். நான் சொல்றது சரிதான். டாமி, உனக்கு கெட்ட நேரம்னு தெரியும். நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் மறுபடியும் நம்ம ஃபேமிலியை ஒன்று சேர்ப்பேன். அது எப்ப வேணும்னாலும் இருக்கலாம். எதிர்காலத்துல ஷெல்பி கம்பெனி லிமிடெட் வளர்றத நான் நிச்சயம் பார்ப்பேன். குழந்தைய கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போ. வா ஆர்தர். ட்ரெயின் வெடிச்சதால நியூயார்க்குக்கு போற போட்டு 1 hour லேட். பழச மறந்துட்டு எழுந்து வா. டாம், உனக்காக நான் எப்பவும் இருப்பேன். நிச்சயம் நாம திரும்ப பார்ப்போம். திரும்ப பார்ப்போம் பிரதர். வரக்காலனி, உன்னால வெளியே போக முடியாத ஆர்தர். ஏன் டாம்? நேத்து மாச பார்த்து பேசும்போது அவன் சொன்னது பர்மிங்ஹாம்ல சீஃப் கான்ஸ்டபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. மர்டருக்கு, செடிஷனுக்கு, அதோட நீ பண்ண எக்ஸ்ப்ளோஷனுக்காக. ஜான், உன்னை பத்தி சொல்லவே வேண்டாம். அதோட ஐடா இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அவளும் ஒரு காரணமா இருந்திருக்கா. மைக்கேல், என்ன பேசுறான்? நீ கொலை பண்ணதுக்காகவும் பாலே. டாமி, இதையெல்லாம் நீ தெரிஞ்சேதான் பண்றியா? வரது சீஃப் இன்ஸ்பெக்டர் செஸ்டர் கேம்பல். எல்லைய மீறிக்கிட்டு இருக்க. என்ன நடக்குது? ராத்திரி நடந்ததுக்கு நாம தான் காரணமோன்னு இவங்க வந்திருக்காங்க. ஆனா வந்திருக்கிறது நம்ம போலீஸ் தான். ஜட்ஜஸ் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், சாட்சிகளையும் நான் பாத்துக்கிறேன், உங்களை வெளியில கொண்டு வரேன். ஆனா நீங்க உங்களோட கண்ட்ரோலை மட்டும் இழந்துராதீங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எல்லைய மீறிக்கிட்டு சொல்றத கேளுங்க. நான் அவங்க கிட்ட ஒரு டீல் போட்டிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? நமக்கு எதிரா அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா எப்படி? இப்ப அதை சொல்றதுக்கு நேரம் இல்ல, புரிஞ்சுக்கோ. லிஸி, பணத்தை எடுத்து உள்ளவை. நான் அப்படிதான் பேசி வச்சிருக்கேன். இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். ஒருவேளை போலீஸ் நம்மளை பத்தி உங்ககிட்ட ஏதாவது விசாரிச்சா நீங்க எதுவும் வாய தரக்கூடாது. நிச்சயமா நம்ம எதிரியை விட ஒரு பெரிய ஆளா வருவோம். என்ன நம்புவது? என்ன நம்ப? எங்களை நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டல. தயவு செஞ்சு இப்படி பண்றதெல்லாம் நிறுத்து. கூட வா, கூட வா. நம்ம போலாம் லிண்டா, வா. நான் சொல்றத கேளு, வா. விட மாட்டேன்டா. வாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க? பண்ண மாட்டோம்.
வாங்க. Gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.